வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. முதல்ல இந்த நேர்காணல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும். மிஸ்டர் கரிகாலன் ஃப்ரம் ட்ரைப்ஸ், ஓகே, அவர் வந்து உங்களுடைய எக்ஸ் எம்ப்ளாயி தான். அவர் வந்து என்னை பத்தி எனக்கு ஆக்சுவலா இது இப்போதான் தெரிய வருது. என்னை பத்தி வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு போல அவருடைய எக்ஸ் தளத்துல. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னடா நம்மளெல்லாம் வந்து பப்ளிசிட்டி பண்றாங்களே அப்படின்னு. அது என்னன்னா நம்ம பண்ண நேர்காணல்ல தான் நான் வந்து ஒன்னு பேசியிருப்பேன். என்னன்னா இந்த ஃப்ரீ பஸ் பத்தியா? எஸ், எக்ஸாக்ட்லி. ஏற்கனவே யூ saw that or what? இல்ல, நான் ஜஸ்ட் கிளான்ஸ் தான், யாரோ சொன்னாங்க. ஓகே. எஸ், நான் வந்து ஃப்ரீ பஸ் பற்றி பேசியிருப்பேன். எப்படின்னா இந்த ஃப்ரீ பஸ் வந்து ஆக்சுவலாக நான் அதில் வீடியோவில் என்ன சொல்லுவேன், நீங்கள் ஃப்ரீ பஸ் கொடுக்குறீங்க, ஆனால் அதுக்கு சேஃப்டி வந்து நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அது வந்து எப்படி இருக்குது, எந்த கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு, அதை நீங்கள் அஷ்யூர் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். ஆமாம், உங்ககிட்ட தான் சொன்னேன். ஆமாம். ஸோ வந்து அதை வந்து அவர் எடுத்து அந்த கிளிப்பை எடுத்து, நல்ல வேளை நான் அன்றைக்கி அந்த இன்டர்வியூவில் வேற கொஞ்சம் நல்லாலாம் இருந்தேன் பார்க்க. அந்த கிளிப்பை எடுத்து அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி இப்படியெல்லாம் சொல்றாங்களே, ஃபெலிக் ரெட் பிக்ஸ் மகள் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஃப்ரீ பஸ்ல. இதுல என்ன கோட் பண்ணி சம்திங் போட்டிருந்தாங்க. அதை எடுத்து இன்னொரு சம் யூடியூப் சேனல் வந்து, எனக்கு அவங்க பேர்ஸ் கூட சொல்ல பிடிக்கல, ஏன்னா அவங்களாம் அதுக்கு ஒர்த்தே இல்லை. அவங்க வந்து எடுத்து அதை ஒரு வீடியோவா பண்ணியிருந்தாங்க போல. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து எப்படி ஃப்ரீ பஸ்ல எல்லாம் போயிருக்கோம். ஆக்சுவலா அவங்க மட்டும் இல்லை, 2-3 சேனல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் வந்து ஜெர்மனிலே படிக்கிறாங்களே, இவங்களுக்கு எப்படிங்க வந்து ஃப்ரீ பஸ்க்கு எல்லாம் போயிருந்திருப்பாங்க, என்னமா போய் சொல்றாங்க அப்படி இப்படின்னு சம்திங் அவங்களும் சொல்லியிருந்தாங்க போல. இப்போ நீங்க இவ்வளோ நல்லா ரிசர்ச் பண்றீங்க, இவ்வளோ நல்லா நான் ஜெர்மனில படிக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஏங்க, நான் வந்து 3 வருஷம் வந்து எங்க படிச்சேன்னு ஒரு லிங்க்டின் சர்ச்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. நான் வந்து அண்டர் கிராஜுவேஷன் வந்து நான் ஸ்டெலா மாரிஸ்ல தான் பண்ணேன். அண்ட் லைக் ஆல் ஸ்டெலா மாரியன்ஸ் 29C அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஃபேமஸான பஸ்ல தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு தெரியும். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இப்போ நம்ம டெய்லி பஸ் ரிட்டர்ன் வரும்போது மட்டும் எக்ஸாக்ட்லி போகும்போது நான் உன்னோட போயிடுவேன். ரிட்டர்ன் வரும்போது, ஏன்னா வந்து அப்போ வந்து அந்த பீக் டைம், ஆக்சுவலாக 12:50க்கு காலேஜ் முடியும். பீக் டைம்னால ஊபர் எல்லாம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். ஐ மீன் ரொம்ப ஹையாக காட்டும் ப்ரைஸஸ். ஸோ வந்து யூஸ்வலாக அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பஸ்ஸில் போகலாம்ல, நிறைய பேர் அந்த 29C பஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் 29C பஸ்ஸில் போகும்போது நம்ம பாக்குறோம்ல, இல்லைன்னா நம்ம அன்னைக்கு நமக்கு அது ஏதாவது நடந்தது இல்ல, நான் சொல்றேன் நமக்கு நடந்தா கூட மத்தவங்களுக்கு வந்து, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸ் காலேஜ் தான் படிக்கிறேன், எல்லாருமே ஒரு விஷயம் வந்து எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்களா, இன்னைக்கு இந்த மாதிரி இது நடந்தது அது நடந்தது, சம் ட்ராமேட்டிக் இவெண்ட், அது வந்து எடுத்து சொல்லும் போது நமக்கு தெரியும்ல. அண்ட் வந்து பர்சனலாக நானே ஒரு ஃபியூ திங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், விச் ஐ ஃபெல்ட் லைக் அன்னிலேருந்து தான் நான் நினச்சேன், ஓகே இந்த பஸ்ஸில் வந்து ஃப்ரீ பஸ் தான் தவிர சேஃப்டி அப்படிங்கிறது வந்து ஒன்று இல்லை அப்படின்னு. இது நான் வந்து ஒரு 3 years முன்னாடி நான் அந்த பஸ்ல டிராவல் பண்ணியிருந்தேன். பட் ஐ திங்க் நவ் தே ஹவ் மேட் சம் கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு கேமரா ஆர் சம்திங் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து இப்போ ஆஃப் லேட், ஆட்சி முடிஞ்சு 5 வருஷம் ஆகுது, இப்போ வந்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சம் ட்வீக்ஸ் ஹவ் ஹேப்பன்ட் அப்படின்னு வந்து நான் நியூஸ்ல படித்தேன். பட் நான் ஆக்சுவலாக ஆட்சியில் வரும்போது ஸ்டாலின் அப்போ தான் ஹி வாஸ் 1 year ஆர் சம்திங், கரெக்டாக நான் 2020 பேட்ச் தானே. ஸோ 2021 ஹி வாஸ் சீஃப் மினிஸ்டர். ஸோ அப்போ நான் அந்த டைமில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைகள், அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க இல்லையா, அவங்களும் வந்து நிறைய அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு நடந்த சோதனைகள் இதெல்லாமே வந்து சொன்னதால நான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க எப்படி என்னுடைய லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் என்ன மாதிரி பல பெண்களுடைய லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க எப்படி இன்வாலிடேட் பண்ண முடியும்? யூ கேன் ஆல்சோ, இப்போ என் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நீங்க வந்து நம்பி தேவையில்லை, ரிசர்ச் எடுத்து பாருங்க. Go look at articles, news articles. இன்னைக்கு நீங்க பார்த்தா கூட DT Nextல வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க, how many women prefer to travel, what is their mode of travel, preferred mode of travel அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது நிறைய பேர் வந்து 2 வீலரும் இல்லைனா வந்து ஊபரும் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பை வாக்கு, 3வது தான் வந்து பஸ். எஸ், இல்ல பஸ், ஓகே, எம்டிசி, ஓகேவா, 3வது தான் ஆப்ஷனா வச்சுருக்காங்க. அவங்க நடக்கிறதுக்கும் ரெடி, ஆனால் எம்டிசி வந்து 3வது ஆப்ஷன் தான். ஸோ இவ்வளோ ரிசர்ச்சும் இருக்கு. அண்ட் நான் வந்து என்னுடைய லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் என்ன மாதிரி பல பெண்கள் வந்து அனுபவிச்சதையும் சொன்னா ரொம்ப ரொம்ப கேவலமா டிஸ்மிஸ் பண்ற மாதிரி பேசுறாங்களே, இதுதான் உங்களுடைய ஜேர்னலிசமுடைய லெவலா அப்படின்னு கேட்டுட்டு நான் இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறேன். இக்னோர் பண்ணிட்டு போயிடுச்சு. இட்ஸ் நாட் a big thing. இது வந்து நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க, எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும், அதனால பேசுவாங்க. அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் வந்து அஜெண்டா இருந்துட்டு பேசுறாங்க. ஓகே, அது எல்லாருக்கும் தெரியுது உங்களுக்கு அஜெண்டா அப்படின்னா. திமுக ஆடு போடாமல் இருந்தால் அஜெண்டா இல்லாமலே போடுவாங்க.
ஆனா நீங்க தானே வந்து ஒரு நடுநிலை பத்திரிகையாளரா பிம்பத்தை காட்டுறீங்களே. அண்ட் அதுவும் ஏன்னா அப்ப இப்ப என்னோட வாய்ஸ் வந்து இப்ப நான் வந்து இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கேன், உன்னுடைய பொண்ணா இருக்கிறேன். இப்ப என் வாய்ஸ் நான் வந்து ஐம் இன் a privileged position where I'm able to tell something. ஓகே. ஆனால் இதுவே வந்து இப்போ இன்னொரு பெண்களுக்கு நடக்கிற வந்து அட்ராசிட்டிஸோ இல்லை இதுவோ இல்லை இந்த பஸ்ஸில் வந்து அவங்க சொன்னாலும் வந்து நம்பக்கூடியாத சொசைட்டியாக வந்து இவங்களால தானே மாறுது. இந்த மாதிரி நபர்கள் தானே. ஒரு பெண் வந்து அவங்க வந்து பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இது பஸ்ஸில் வந்து நடக்குது, அதுக்கு நீங்கள் இது எப்போவுமே நடக்குது அதனால நீங்கள் விட்டுட்டு போங்கன்னு அவங்க சொல்ல முடியாது. சேஃப்டி கொண்டுட்டு வர்றது உங்களுடைய, நாங்கள் சேஃப்டிக்கு தான் கேட்குறோம். நாங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஃப்ரீ பஸ் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்கு சேஃப்டியை கொடுங்க. ஒரு பொருள் மட்டும் கொடுத்தா போதாதா? அது நல்ல குவாலிட்டியா இருக்கணும்ல. அதை தான் நான் கேட்குறேன். அதை கூட வந்து இன்வாலிடேட் பண்ணி பேசுறாங்களே. அதனால நான் சொல்றேன், இப்போ எனக்கே எப்படின்னா அப்போ பல பெண்கள் பல இடத்துல எப்படியெல்லாம் இன்வாலிடேட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நான் சொல்றேன். ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றது நான் சொல்ல வந்தது லியோ குறித்த அப்டேட் தான். லியோவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கேஸ்லையுமே, ஆல்மோஸ்ட் எல்லா வழக்குகள்லையுமே அவருக்கு வந்து பெயில் கிடச்சிச்சு. இன்றைக்கி கடைசியாக அந்த ஃபஸ்ட்டு கேஸோடைய பெயில் இன்றைக்கி வந்தது. நேற்றே வந்தது. ஆர்டர்ஸ் இன்றைக்கி போட்டிருக்காங்க. ஆர்டர்ஸில் வந்து அவருக்கு வந்து பெயில் உறுதி ஆயிடுச்சு. அவர் வந்து அநேகமாக இன்று மாலை இல்லைன்னா நாளை காலை சிறையிலேருந்து பெயிலில் சவுக்கு மீடியாவோட ஃபார்மர் ஜேர்னலிஸ்ட் வந்து லியோ வெளில வர்றாரு. பரத்துக்கு இன்னும் ஒரே ஒரு கேஸ் இருக்கு போல இருக்கு. மற்ற எல்லாமே வந்து அவருக்கும் வந்து பெயில் உறுதியாயிடும். நமக்கு பெயில் ஆர்டர்ஸ் அந்த கண்டிஷன்ஸ் ஏதாவது நமக்கு தெரியும்? கண்டிஷன்ஸ் எங்கேயாவது கையெழுத்து போட சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி அவருக்கு 2-3 கேஸ்லேயும் பெயில் கண்டிஷன்ஸ் இருக்கும். வேற எங்கேயாவது போய் கையெழுத்து போடுங்கன்னு. இதில் என்ன கண்டிஷன் தெரில, அதெல்லாம் உட்காந்து பார்க்கணும். அவர் பார்த்துட்டு ஆர்டர் காப்பி கிடைச்சோன்னா கேள்வி போடுவாரு. வந்து அநேகமா அவரோட நெக்ஸ்ட் ஜெயில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம சேனல்ல சொல்லுவாங்க நினைக்கிறேன். கிளப்ல அவரும் இணைஞ்சிருக்காரு புதுசா. வெல்கம் டு தி ஐ திங்க் ரெட் பிக்ஸ் மட்டும் தான் எல்லாரும் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சேனல்ல விட ஜெயில் எக்ஸ்பீரியன்சஸ் தான் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஏன்னா வந்து அவங்க என்ன ரெடி 1 மாசம் மேல ஆயிடுச்சா? ஆமா, லாஸ்ட் February 1st he was arrested. இன்னைக்கு வந்து March 3rd. March 3rd, almost 1 month exactly. And அவங்க wife, she's also carrying. So ரொம்ப ஒரு crucial-ஆன டைம்ல வந்து அவங்க கைதாயிருந்தாங்க. பட் அதையும் எல்லாம் தாண்டி வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து he has come out and இனிமே வந்து he should be coming out by this evening or tomorrow morning. எஸ், ரொம்ப சந்தோஷமான செய்தி. அவர் மறுபடியும் அவருடைய பணி நியூஸ் மேட்ரிக்ஸ்ல வந்து தொடங்கணும், இன்னும் நல்லா ஜேர்னலிஸ்டா வந்து இயல்படணும் அப்படிங்கிறது என் ரெட் பிக்ஸ் சார்பில் என் சார்பிலையும் லியோவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவரை வந்து வரவேற்போம். அடுத்து இன்னைக்கு வந்து March 3rd ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டே. ஏன்னா வந்து இன்னைக்கு தான் வந்து திமுக வந்து டெட்லைன் கொடுத்துருக்காங்க கூட்டணி பத்தி காங்கிரஸ்க்கு. முடிவு பண்ணா லீவ் இட் ஆர் டேக் இட் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன நடக்குது அப்படி இன்னும் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்பர் செய்தி வந்து வரலையே. என்ன நடந்ததுன்னா, கிரீஷ் ஜோடங்கர் வந்து விட்டு போயிட்டார். போங்கடா, நான் இனிமேல் இதில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியாது அப்படின்ட்டு அவர் போயிட்டார். 25 சீட்டை வந்து திமுக வந்து இதை நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் டெட்லைன். டிஎம்கே காங்கிரஸ் தே ஷுட் ஃபைனலைஸ் டுடே. ஏன்னா நாளைக்கு 5ஆம் தேதி வந்து இந்த ராஜ்யசபா நாமினேஷனுக்கு கடைசி நாள். இப்போ காங்கிரஸுக்கு 1 சீட்டா 2 சீட்டா, ராஜ்யசபாவில் எத்தனை கொடுக்குறோம், லோக்சபா இந்த அசம்பிளிக்கு என்ன கொடுக்குறோம், இதெல்லாம் 5ஆம் தேதி ராஜ்யசபாவுக்கு நாமினேஷன் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே இவங்க முடிவு எடுக்கணும். அப்போ இன்னைக்கு அப்போ அதில் இடையில சோடங்கர் கிளம்பிட்டார். போங்கடா, நான் அவங்க கூட வந்து பேச்சுவார்த்தையில் நடத்த முடியாதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னைக்கு பி. சிதம்பரம் அண்ட் செல்வ பெருந்தகை 2 பேரும் போய் உட்காந்து ஒரு more than 1 hour கிட்ட பேசியிருப்பாங்க போல இருக்கு. பேசிட்டு ஒன்றும் நடக்கல, 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. எல்லா மீடியா ஸ்பெகுலேஷன்ஸ் தான் நியூஸாக வந்துட்டு இருக்கு எல்லாமே. இதுல இன்னொன்று ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எப்படியெல்லாம் நம்ம மக்கள் நோட் பண்றாங்கன்னு பாருங்க. ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து இன்ஸ்டால இருந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாராம். ஓகே, அதனால இஸ் இட் ஆக்சுவலி நான் வந்து செக் பண்ணேன். அன்கன்ஃபர்ம்ட் ரிப்போர்ட் தான அது? இல்ல பட் இது வந்து ஒரு நியூஸாவே ஃபிளாஷ் ஆயிட்டு இருந்தது. அண்ட் நாட் ஃபிளாஷ் ஆல பட் சம் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து வந்தது. அண்ட் நான் வந்து from a reputed news. yes it was. நான் வந்து since I'm on a social media detoxனால நான் வந்து அத போய் வெரிஃபை பண்ணல. ஆமா, நான் சோஷியல் மீடியா போறதில்ல. நீ இல்ல டாடி, நான் லாஸ்டா வந்து போனது ஒரு 2 days முன்னாடி இந்த ஈரான் இஷ்யூ ரெஜிம் சேஞ்ச்காக அந்த நியூஸ் ஃபாலோ பண்றதுக்கு தான் நான் போயிருந்தேன். ஓகே, பட் அதுக்கப்புறம் இட்ஸ் பின் ஒரு 2017 ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2nd வரைக்கும் நான் வந்து சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணல. எஸ், ஸோ அதனால நான் வந்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கன்ஃபார்ம் தட் ரிப்போர்ட் த்ரூ மை ஓன் ஐஸ். ஆனால் வந்து இப்படி ஒரு தகவல் வந்து
இது நியூஸ்ல வந்து வந்துட்டு இருந்தது, Okay. ராகுல் காந்தி அவர்கள் வந்து MK ஸ்டாலினை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னு. ரொம்ப பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல தான் இருக்கிறாங்க யாரு, டிஎம்கே. ஓகே. அவங்க அந்த 25ன்னு லாஸ்ட் டைம் கொடுத்தாங்கல்ல, அதில் அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணுறதா தான் எனக்கு செய்தி வருது. அதுக்கப்புறம் ஒரு இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு 36 வரையும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா அதுவும் செய்தி தான். எதுவுமே அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸ் தான் எல்லாமே. ஆனால் அவங்க வந்து ராகுல் காந்தி ஃபைனலாக 36 வரையும் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. 39ல் 41ல் ஆரம்பித்து 36 வராரு அப்படின்னு சொல்லிட்டு 36 வரையும் இறங்கி வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு டிஎம்கே ராகுல் காந்தி சைடில் சொல்கிறதா செய்தி வந்துச்சு. ஆனால் டிஎம்கே சைடில் வந்து 29 அசம்பிளி சீட்ஸ், 2 ராஜ்யசபா சீட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா டிஎம்கே சைட்லேருந்து ஏறி வந்திருக்காங்க, அங்கேருந்து இறங்கி வந்திருக்காங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. மார்ச் 5 வந்து லாஸ்ட் டேட் ராஜ்யசபாக்கு. காங்கிரஸ் வருது வரலன்றத டிஎம்கே வந்து தே கேனாட் வெயிட் ஹியர் ஆஃப்டர். ஸோ இன்றைக்குமே இந்த நொடி வரையும் இட் இஸ் நாட் ஃபைனலைஸ்ட், எனிதிங் வில் ஹேப்பன். ரெண்டாவது இதனால தான் டிஎம்டிகே கூட அவங்க என்ன பேச்சுவார்த்தையே நடத்தல. தேமுதிக இருக்கு இல்லையா, விஜயகாந்த், அவங்களுடைய கட்சிக்கு இன்னும் வந்து டிஎம்கே பேச்சுவார்த்தையே நடத்தலை. ஏன்னா காங்கிரஸோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு அங்கே அவங்க கூட நெகோஷியேட் பண்ணலான்ற மாதிரி அவங்கள தே ஹவ் கெப்ட் ஆன். இது நம்ம தேமுதிக இஸ் ஆன் த ஹோல்ட். மற்றபடி பி சிதம்பரமே வந்து பேசிட்டு போயிட்டாரு. ஐ திங்க் உங்க பார்ட்டில இருந்து தான் வந்து நேத்து வந்து ஐ திங்க் ஈவன் சிடி நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, டிஎம்கேயோடைய பிக்கெஸ்ட் அலையே வந்து காங்கிரஸ் தான், காங்கிரஸ் இல்லைன்னா திமுக நத்திங். எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் ஹி செட், திமுக நத்திங். அப்ப ஏன் இது வந்து அவங்க இவ்வளவு அலட்சியமா வந்து எடுத்துட்டு இருக்காங்க? அவங்க வந்து தே ஆர் லிவிங் இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டுமா. உனக்கு புரியவே புரியாது. 200 சீட்டை நம்ம அடிக்க போறோம்னு உங்களுக்கு மொத்தமும் காலியா போகுது, அவங்களுக்கு தெரியல. அதனால தே ஆர் சோடங்கர். ஐ திங்க் இன்னைக்கு சோடங்கர் பேசும்போது கூட யூ கேனாட் அண்டர் எஸ்டிமேட் தாவேகா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆமா ரெடி எல்லாம். ஐ திங்க் ஒரு ஐ திங்க் லாஸ்ட் வீக் தான் வந்து இப்படி ஒரு நியூஸ் எல்லாம் வந்தது டேடி, ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜயை வந்து கேரளாக்கு பிரச்சாரம் பண்ணதுக்கு வந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் எல்லாம் வந்தது. ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ. வித்அவுட் கட்டிங் ஐ டீல் வித் காங்கிரஸ் அது எப்படி கேம்பெயின் போவாங்க? பட் அந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் இந்தியா டுடே அவங்க ஒரு ரிப்போர்ட் எழுதியிருந்தாங்க. அது ஐ மீன் ஸ்பெகுலேஷன் அப்படினா சொல்றாங்க. பட் நீ தலைவர் நியூஸ் போடாட்டி நியூஸே விக்காதுமா. அந்த அளவுக்கு வந்து நாளைக்கு பாரு என்ன ஆக போகுது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இட் இஸ் ஒரு 5th இன்னைக்கு we are in the 3rd இல்லையா, 4th 5th பை 5th ஈவினிங்லாம் தெரிஞ்சிடும் how they are going to. அதை மேக்ஸிமம் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நைட்டாக கூட தெரியல. ஏமா நவ் இட்ஸ் அ காங்கிரஸ் கால் தான். இவங்க வந்து ஃபைனலாக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இதே என்ன சொல்லியிருப்பாங்க, 25 அவ்வளோதான் முடியாது, நிறைய கட்சிகள்லாம் வருது, இருந்தால் இருங்க இல்லாட்டி போங்க அப்படின்ற மாதிரி they would have told. And it is for the Congress to take up the call whether to go with the Congress, I mean DMK or notன்றது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. But everything will be revealed in a matter of day or 2. பட் இன்னைக்கு ஈவினிங்கே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அவளோட வந்து காத்துட்டு இருப்போம். நீங்க முன்னாடி தான் சொன்னீங்க இந்த மாதிரி தலைவர், உங்களுடைய தலைவர் பத்தி வந்து ஒரு நியூஸ் போட்டே தான் ஆகணும், எல்லாருக்குமே வந்து நியூஸே ஓடாது அப்படிங்கிற ஒரு மாதிரி சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் வெரி ட்ரூ. ஏன்னா வந்து ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தலைவர் வந்து ஐ மீன் உங்க தாவேகா தலைவர் வந்து 2 நாள்ல வந்து பேச போறாங்களா? ஆமா ஆமா, நாளைக்கு தஞ்சாவூர் தான் சொல்றீங்க. ஆமா தஞ்சாவூர், தஞ்சாவூர்மா நாளைக்கே வந்து பேச போறாங்களா? அப்படியே அலறும்பா இருக்கு சேனல்ல எல்லாம். எக்ஸாக்ட்டா. சோ நாளைக்கே பேசும்போது அப்போ இது ஒரு பேட்டர்னா தானே நம்ம ஏற்கனவே எஸ்டாப்லிஷ் பண்ணியிருந்தோம். நாளைக்கு ஏதாவது தலைவர் பண்ண போறாங்க, உங்க தலைவர் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு வந்து டிஎம்கே வந்து பயங்கரமா வந்து ஒரு திசை திருப்புறதுக்கு வந்து பண்றாங்களாமா. அந்த மாதிரி வந்து வேற ஒரு கவுண்டர் ஈவென்ட்டோ இல்லைன்னா ஒரு சம் கைண்ட் ஆஃப் திங்கோ வந்து நடத்துவாங்க. நம்ம இது பார்த்தோம் February 13th அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்க சேலம் மாநாடு நடக்குதுன்னா அங்க வந்து 5000 rupees வந்து சேலம் மாநாடு சாயங்காலம் மத்தியானம் நடக்குதுன்னா காலையில 5 மணி 6 மணிக்கே எல்லாருக்கும் பணத்தை போட்டு விட்டாங்க. எக்ஸாக்ட்லி எஸ், 6 மணிக்கே வந்து பணம் போட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணாங்க. ஆமா இது ஒரு பேட்டர்ன் தானே டேடி. ஃபர்ஸ்ட் வந்து முதல் திருச்சி மாநாடு நடக்கும் போது இளையராஜா கான்சர்ட் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நடத்திட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்து ஒரு மாநாட்டுக்கோ இல்ல ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ இல்ல மக்கள் சந்திப்புக்கோ ஒரு கவுண்டர் ஈவெண்ட்ஸ் வந்து போயிட்டே இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா இன்னைக்கு வந்து 40 லட்சம் பேருக்கு இன்னைக்கு காலையிலே வந்து 3200 ரூபாய் பேங்க்ல போய்
விழுந்துருச்சு. இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் காலையிலேயே கொடுத்தாங்க. பட் அதான் அது பேசப்படவே இல்லை பாரு இன்னைக்கு கூட. ஐ திங்க் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த நம்ம ஜிபே எல்லாம் காசு இல்லாத போது நம்ம ஃப்ரெண்டை கால் பண்ணி கேட்பலாம், கொஞ்சம் அனுப்பிடுங்க அப்படின்னு, கொஞ்சம் ஒரு 50 ரூபாய் போட்டு விடுறா இல்லை 10 ரூபாய் போட்டு விடுறா அப்படின்னு சும்மா இந்த கை செலவு கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப மக்களை ரொம்ப நேசிச்சு வந்து ஃபர்ஸ்ட் 5000 கொடுத்தாங்க, இப்போ வந்து 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆமா, ரொம்ப சரி. இது யாராருக்கு கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியாக, நலிவுனா நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கிறது அதை போக்குறதுக்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வந்து மார்ச் மாதம் பென்ஷனர்ஸ்க்கு, எல்லா பென்ஷனர்ஸ்க்கும். அதுக்கப்புறம் ஒரு 29 lakhs 29,29,000 பேருக்கு வந்து, அதாவது யாராருன்னா பல்வேறு சமூக பாதுகாப்பு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீமில் இருப்பாங்களே, முதியோர், கைம்பெண், இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 3200 ரூபாய். அது இல்லாமல் ஒரு 5,92,000 பேருக்கு மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு வந்து ஒரு 3600 ரூபாய். அதுக்கப்புறம் உதவித்தொகை அவங்க வாங்குற ஒரு 2,58,000 பேருக்கு 4000 ரூபாய். அதுக்கப்புறம் மீன்பிடி தொழில் இருப்பாங்கள்ல, ஃபிஷர்மேன், அவங்க வந்து இந்த அந்த என்ன சொல்கிறது, மீன்பிடி தடை காலம்னு ஒன்று இருக்குது. அது ப்ரீடிங் சீசனில் ஒரு 1 மந்த்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அதில் வந்து ஒரு 1,62,000 குடும்பங்களுக்கு 8000 ரூபாய். எப்படியெல்லாம் தேடி தேடி உதவி செய்கிறாங்க பேர். அதுக்கப்புறம் ஒரு 14,870 பேர், அது ஊட்டியில் டீ எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு 15 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கு. அதுக்கு வந்து ஒரு 8.53 crores. ராஜாவுடைய தொகுதி அது, ஆராசா நல்லா வாங்கி கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு பயம் தான் எங்களுக்கு இருக்கு. ஊட்டியெல்லாம் வாஷ் அவுட் என்னும் போது ஐ மீன் அதனால் அங்கே வந்து அதுக்கு 8 கோடி ரூபாய். இப்போ இதெல்லாம் யாருக்கு நன்றி சொல்லணும்? தாவேக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். தமிழக மக்கள் யாருக்கு நன்றி சொல்கிறாங்களோ இந்த தாவேக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். பிகாஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் டிவிகே இவங்க இது மாதிரி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. தே நோ இதர் யூ ஆர் மீ, இவ்வளோதான் நான் பேசிட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் காங்கிரஸும் யாருக்கு நன்றி சொல்லணும்? தாவேக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸ்ட்ரக் ஈவன் இஃப் தே ஸ்ட்ரக் த அலையன்ஸ் வித் டிஎம்கே, தே ஷுட் தேங்க் டிவிகே. பிகாஸ் அவங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் எலிவேட் ஆனாலும், ராஜ்யசபா சீட்ஸ் வந்து அதிகரிச்சாலும் அதுக்கு முழுக்க யார் காரணம்? இட்ஸ் டெஃபினெட்லி இல்ல, அது நமக்கே தெரியும். தாவேக்கா வந்து இன்னைக்கு இட்ஸ் a huge bargaining power. அவங்கள வச்சுட்டு வந்து பார்கெயின் பண்றதுக்கோ இல்லைன்னா வந்து அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணனால எவ்ரி ஒன் தே வாண்ட் டு. தாவேக்கா இஸ் லைக் த வெரி குட் பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட். ஆமா, ஸோ எல்லாருமே வந்து ஐயோ இவரை எப்படியாவது பீட் பண்ணணும்னு சொல்லி நம்ம நல்லா படிப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு. ஆனா என்னன்னா இதை டீச்சர்ஸ்லாம் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா படிச்சிருக்கணும் தம்பி சொன்ன மாதிரி. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து நல்லா இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. தாவேக்காங்கிற ஒரு கட்சியே வந்து வந்திருக்காரு. இவங்க வந்து யாராவது ஒரு இடத்துல somebody has to build a catன்ற மாதிரி தான் தலைவர் இப்போ எங்கள் கட்சி உதயமாக இருக்குது. உண்மையிலே எவ்வளோ நாள் தான் ஏன் பொறுத்துக்கிட்டு இருக்குது இந்த நாட்டை வந்து கொள்ளையடிக்கிறது. தே ஆர் ரன்னிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜஸ்ட் டு லூட்டிங் தான் அவங்க. இப்போது கல்லாப்பட்டி கூட்டணின்னு எங்கள் தலைவர் சொல்கிறதில்ல, கல்லாப்பட்டி கூட்டணின்னு என்ன, இப்போ தேமுதிகவுக்கு எத்தனை கோடி கொடுத்துருப்பாங்க? அப்போ இல்லை, டெஃபினட்டாக தே வுட் ஹேவ் பெய்ட் சம் மனி. ஓகே, ஒரு சம் அமௌண்ட் ஹியூஜ் லம்சம் போயிருக்குமா? அந்த கோடியை வாங்கிட்டு ஒரு அலையன்ஸுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க வின் பண்ண பிறகு காசு எவ்வளோ திருட போகிறாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ எவ்வளோ நாள் தான் இதை விட்டு வைக்கிறது? 2 பேரும் மாற்றி திருடிக்கிட்டே இருந்தா அப்போ மக்கள் என்னத்துக்கு ஆகுறது? உலகம் வேற எங்கேயோ போயிடுச்சுமா? இன்னும் வந்து திருட்டையே முழு நேரம் தொழிலாக வச்சுட்டு 2 அரசியல் கட்சி நடக்கிறது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இல்லை, டெஃபினட்டாக வந்து இட்ஸ் டைம் ஃபார் அ சேஞ்ச் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ வருஷம் வந்து நிறைய பேர் வந்து ஏங்க கரப்ஷனெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாங்க அப்படின்னு வந்து பேசக்கூடிய மக்கள் பைத்தியங்கள். அதுதான். அப்போ கரப்ஷனை எவ்வளோ நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. கரப்ஷன் எல்லாம் எதுக்குங்க பேசுறீங்க, ஐடியாலஜி தாங்க முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஐடியாலஜி வச்சுட்டு என்ன வந்து பட்டினி கிடக்குறதா? கரப்ஷன் நேரடியாக உன்னோட ஐடியாலஜி தானே உதைக்குது. சமூக நீதிக்கு எது தடையா இருக்குது? சமூக நீதிக்கு ஊழல் தானமா தடையா இருக்குது. நீ ஊழல் பண்றதுனால தான் நம்மளோட இன்கம் குறையுது, தமிழ்நாட்டோட இன்கம் குறையுது. நம்மளுடைய தமிழ்நாட்டோட இன்கம் குறையிறதுனால தான் நீ இந்த சமூக நீதியை சரியா செயல்படுத்த முடியல, வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க முடியல, உங்களுடைய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்க முடியல. ரொம்ப உங்களை ஒரு ஊழல் காரணமாக தான் நீ வந்து ப்ரைவேட் கம்பெனிஸை வந்து அலோவ் பண்ணுறீங்க. அதனால தான் வந்து ராம்கி போன்ற நிறுவனங்களுக்கு கோடிக்கணக்கில் பல கோடி கணக்கில் கான்ட்ராக்ட் நம்ம கொடுக்குறாங்க. குப்பைக்கு வரி போட்டுருக்குமா?
இதுவரையும் இப்போ ஐ திங்க் ஸ்வச் பாரத் பீரியட் இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஏடிஎம்கே வரும்போது இவங்க பயங்கரமாக எடுத்து சண்டை போட்டாங்க. ஆனால் இவங்களே குப்பைக்கு வரி போட்டிருக்காங்க. இப்போ இந்த உயர்த்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள கொண்டு போய் திணிச்சிட்டாங்க இந்த குப்பை வரியை. குப்பை வரி இருந்துச்சு, ஆனால் வெளியில தெரியாது குப்பைக்குன்னு தனி. ஆனால் உள்ளே போனால் குப்பைக்கு தனி வரி. இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் இவ்வளோ ரூபாய், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் இவ்வளோ ரூபாய், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் இவ்வளோ ரூபாய், திருமண மண்டபம் அதெல்லாம் 5000 ரூபாய் அப்படின்ட்டு குப்பைக்கு வரி போட்டிருக்கு இந்த கவர்மெண்ட்டு. யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி ஊழலோட உச்சத்தில் இருக்கிறதுனால இது நேரடியாக மக்களுடைய நல்வாழ்வை பாதிக்குது. ஆமா, இப்ப அவங்கனால ஏன் ஒரு கவர்மெண்ட் டீச்சருக்கு ப்ராப்பரான சேலரி கொடுக்க முடியல, இல்ல வந்து அரசு மருத்துவமனைகளை வந்து எதுக்கு வந்து நல்லா மேன்மையா வச்சுக்க முடியல, இது எல்லாமே it's all a cycle, right? This doesn't exist independently and this doesn't இதுக்கு கனெக்ஷனே இல்லாமலாம் அப்படி ஒண்ணும் இல்லல. corruption is related to social justice and social justice is related to ideology. So இப்படி தான் வந்து அது ஒரு சர்க்கிளா தான் பார்க்க முடியும், தவிர இது வேற அது வேற நம்ம பார்க்க முடியாது. டெஃபினட்டா. and இது வந்து அதுதான் நான் சொல்றேனே, மக்கள் வந்து they are fed up of this corruption. என்ன மாதிரியான மக்கள்னா ஆக்சுவல் அந்த கரப்ஷனை வந்து ஃபேஸ் பண்ற மக்கள், டே டு டே அவங்களுடைய வாழ்வை வந்து அஃபெக்ட் பண்ணதில்ல, அந்த மாதிரியான மக்கள் வந்து தான் நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தே வாண்ட் அ நியூ சேஞ்ச். எல்லா செக்டாரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்மால் அதாவது என்ன சொல்றது, சிறு குறு தொழிலாளர்கள் வச்சுக்கோமே, ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ், அவங்களால தொழில் நடத்த முடியல. சின்ன சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், மீனிங் ஏதாவது உற்பத்தி தொழிற்சாலைகள் இருக்குல்ல, அவங்களால தொழில் நடத்த முடியல. ஆனால் கரண்ட் பில்லையும் பீக் வாசன் போட்டு எங்கள் தலைவர் பேசினாலும் உனக்கு தெரியும். அப்போ டான்ஜெட்கோல தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் நடக்கிற ஊழல் தான் அவங்க கரண்ட் பில்லை ஏற்றுது. அதனால பல ஃபேக்ட்ரிஸ் மூடிடுறாங்க. ஓகேவா? அது மாதிரி விவசாயிகள் அங்கேயும் பயங்கர ஊழல். அதனால தான் விவசாயம் வந்து பின்னாடி கீழே போயிடுச்சு. அதே மாதிரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினர், எந்த தரப்பு, மகளிர், இளைஞர்கள், கல்வி கடன் ரத்துனாங்க ஒன்றும் கிடையாது, நகைக்கடன் ரத்துனாங்க ஒன்றும் கிடையாது. இது மாதிரி எல்லா இடத்துலையும் இவங்க பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு ஊழல்னு பண்ணிட்டு மிகப்பெரிய ஒரு புறையோடி போயிருக்கு ஊழல். அதுக்கு அடுத்தது ஒரு புக்கு வரும் பாரு, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு. ஆமா, ஒரு எலெக்ஷன் ஃபுல் ஆஃப் லைஸ் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, ஐ திங்க் வெரி பியூட்டிஃபுல். ஐ திங்க் இட் வாஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர் தான் சொல்லிப்பாரு, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோனா ஒரு பேப்பர்ல அளவுக்கு தான் இருக்கணும், நீங்க அதுக்கு மேல எழுதுறீங்க நீங்க போய் தான் எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. தட் இஸ் த மேனிஃபெஸ்டோ. நீங்க வந்து இவ்வளோ பெரிய நல்ல திக்கான புக்ல வந்து நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லி பொய் புக்கு அவ்வளோ சொல்லி மக்களுக்கு இவ்வளோ ப்ராமிசஸ் பண்ணி நீங்க அதை வந்து நிறைவேற்றல அப்படின்னா வந்து மக்களுக்கு கண்டிப்பா அது கோவம் வரும்ல. ஏன்னா இந்த வாட்டி எப்படி மேனிஃபெஸ்டோ எடுத்துட்டு வருவாங்க? ஏன்னா போன வாட்டி சொன்னதுல 55 பொய், அதுல அந்த பொய்யில வந்து 10% கூட இவங்க நிறைவேற்றல. அப்போ 90% வாஸ் சீட்டிங் தான். அது 90% அது வந்து பொய் தான். அது அப்போ மறுபடியும் இன்னொரு பொய் புக் எடுத்து மறுபடியும் ஒரு செட் ஆஃப் பொய்யை வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு கொடுப்பாங்களா? என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏஐல தேடிட்டு இருக்கீங்களா தெரியுமா உனக்கு? ஏன்னா மக்கள்கிட்ட கேட்டாலாம் முடியல. ஏஐல எப்படா புதுசா போய் சொல்றதுன்னு ஒரு மெஷின் கிட்ட வந்து மக்களுடைய மனநிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க மேனிஃபெஸ்டோ கொடுங்க அப்படின்னு கேட்கறதே வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஐ டோன்ட் நோ, இட் இஸ் a huge black mark to the party தான் நான் பார்க்குறேன். பட் நம்ம பார்க்கலாம், வில் சி எப்படி வந்து அவங்க மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்கன்னு. ஆனால் நான் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் மேனிஃபெஸ்டோ கொடுக்க தான் போகிறீங்க, ஆனால் தயவு செய்து கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக அட்ரஸ் பண்ணுங்க. எப்படி பண்ண முடியும்? 4 நெறி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து அவ்வளோ பேர் வந்து போதைப் பொருள்னால வந்து ஒரு ஐ திங்க் 2 பேர் இறந்துட்டாங்க இல்லையா? 2 பேர் இறந்துட்டாங்க. 2 பேர் கொலை, இரட்டை கொலை, டபுள் மர்டர். அது அதாவது ஒரு 9 பேர் சிக்கல் 9 பேர் பைக்ல போயிட்டு போறவங்கலாம் வெட்டியிருக்கான், போறவங்கலாம் அடிச்சிருக்கான். எப்படி ஒரு நார்மல் மைண்ட்னால அது யோசிக்க முடியும்? போதைப் பொருள் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா இருக்கு. நைட்ல போய் அதுல 2 பேர் கொலை பண்ணிட்டானுமா, 5 பேர் வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் இதை இன்னைக்கு அட்ரஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா? மீடியா எல்லா தலைவர்களும் எடுத்து பேசுறாங்க. இதை வந்து எங்க தலைவர் உடனே அறிக்கை விட்டாருமா, இதை தானே நீங்க பேசணும். ஊடகங்கள் இதை டிபேட் ஆகுமா? சட்டம் ஒழுங்கு ஏன் 2 பேர் 5 பேர் வந்து சண்டை போட்டுக்கிறான், ரைட். ஒருத்தன் 2 பேருக்கு இடையில சண்டை வந்துடுது, குடிச்சிட்டு கூட 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டோம், அது கூட நம்ம மன்னிச்சிடலாம். ரோட்டில் நிற்கிறவங்களாம் பிடிச்சி வெட்டினான்னா எப்படி இது ஏற்றுக்க முடியும்?
ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ரோடுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துருவேன்றது அஷ்யூர் பண்ண முடியுமாம்மா இந்த இப்போ இருக்கிற இது மாதிரி நடந்துச்சுன்னா? இல்ல டாடி, ஐ நீ see this. வந்து கடைக்கு போயிட்டு நீ பக்கத்தில் கடைக்கு போகிற நீ கடைக்கு போயிட்டு நீ வீட்டுக்கு வந்துருவேன் என் பிள்ளை வீட்டுக்கு பத்திரமா வந்துருன்னு எனக்கு எப்படிமா நம்பிக்கை இருக்கும்? பெண்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும்? நான் வந்து கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நீங்க எப்படி வந்து வந்துருவாரு அப்பான்னு எப்படி நீங்க அஷூரன்ஸ் கொடுக்க முடியும்? ரோட்ல போய் நிக்கிறது குற்றமா? சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்கு. சந்தி சிரிக்குது, சீரழியில சந்தி சிரிக்குது, ரொம்ப மோசமா இருக்குது. இங்க பாருங்க, நான் ஒரு கிரைம் எஸ் நான் அதையும் நான் வந்து பார்த்தேன் டாடி. ஆக்சுவலா crime has only increased in Tamil Nadu. ஆமாமா. And especially crime against women, not just women, crime against marginalized groups, especially வந்து SC ST அவங்க கம்யூனிட்டிஸ்ல சார்ந்தவங்களுக்கு மேல it has increased a lot. ரேப் 2023 to 2024 கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் 56% இன்க்ரீஸ் ஆகிடுது. லிட்ரலி ரேப். அதுக்கு அதே மாதிரி அது வந்து ரேப்புங்கிறது வந்து we will only know when they give a complaint. எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருப்பாங்க. அதே மாதிரி போக்சோ வந்து அகைன் 52%, 52.3% இன்க்ரீஸ். அதே மாதிரி கிரைம் அகேன்ஸ்ட் உமன் 59%, 59.65, ஆல்மோஸ்ட் 60% வச்சுக்கேன். இது ஒரு ஸ்டேட்டாமா? அது டிஜிபி இல்லைம்மா, அதுதான் பொறுப்பு டிஜிபி. ஐ திங்க் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு, டிஜிபியே இல்லாம வந்து நம்ம நாட்டுல வந்து எப்படி சட்ட ஒழுங்கு இருக்கும் அப்படின்னு அவங்க அறிக்கையில வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்க எதுக்கு கவர்னன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா, இப்போ பணம் கொடுக்குறதுல இம்பார்ட்டன்ஸ் காட்டணுமா? எனக்கு வந்து இப்போ அந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் டூ லேட். ஆமா, இனிமே ஒன்றும் முடியாது. சாக போகிற நேரத்தில் சங்கரான்லாம் சொல்ல முடியாது. ஆனா வந்து இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இழப்பு. ஆமா, அந்த அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்கும் அவங்களுடைய நெருங்கியவர்களுக்கும் வந்து இது நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரூட்டலான வேலை வந்து they will be. அதாம்மா, நான் இமேஜின் சிச்சுவேஷன். நான் வந்து காய்கறி வாங்க போவேன் காலையில். போயிட்டு வரும்போது எவன் வந்து வெட்டுவான் எவன் குத்துவான்னு இருந்ததுன்னா எப்படிமா இருக்கும்? திருநெல்வேலியில் மட்டும்தான் நடக்கும்னு அவசியம் இல்லைல்ல. எந்த ஊர்ல வேணாலும் இது நடக்கும். முதல்ல ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, கிரைம் வந்து யூஸ்வலாக சிட்டிஸ்ல தான் நடக்கும், பெரிய பெரிய சிட்டிஸ்ல தான் நடக்கும் அப்படின்னு. ஆனா இப்போ இட்ஸ் இன்ஃபில்ட்ரேட்டட் இன்டு சச் ஸ்மால் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ், ரைட்? ஸோ வந்து அப்படி வந்து ஒரு அப்போ எந்த இடமும் வந்து சேஃப் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் வந்து கிரைம் அகேன்ஸ்ட் விமன் வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஐ திங்க் லாஸ்ட் இயரே வந்து நம்ம ஒரு ரொம்ப கொடுமையான வந்து வன்முறைகளை வந்து சந்திச்சோம். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகமும் கோயம்புத்தூரும், விச் இஸ் வெரி அன்யூஷுவல் ஃபார் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து we started out this year with something like this. ஸோ அண்ட் இது ஒரு கம்யூனல் வயலன்ஸாக தானே இருக்கு. அதுவும் வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. தமிழ்நாட்டில் வந்து கம்யூனல் வயலன்ஸா எப்படா இது? இல்லைம்மா, அந்த நாங்குநேரில் ஏற்கனவே ஸ்டூடெண்ட்டை வெட்டினாங்கம்மா. ஒரு பையன் நல்லா படிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை வந்து வீட்டில் போய் வெட்டினானுங்க. அதே மாதிரி அந்த சைடில் ஒரு பையன் வாலிபால் நல்லா விளையாடணுன்னு கையை வெட்டினாங்க. ஸோ இட் இஸ் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இந்த அரசு அதை பற்றி கவனிக்கவே மாட்டேங்குது. தே ஆர் நாட் பாதர்ட். அவங்க வந்து வேற உலகத்தில் வாழ்ந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டுக்கிட்டு விளம்பரம் அவ்வளோ விளம்பரம். எவ்வளோ காசுமா விளம்பரத்துக்குன்னு? ஓரளவுக்கு எல்லாம் அவங்க காசா? ஒரு பைசா அவங்க சொந்த காசை எடுக்க சொல்ல வாய்ப்பே கிடையாது. எல்லாம் அரசோட பணத்தை அப்படி வீணாக்கிட்டு இவங்க வந்து விளம்பரம் எதுக்குமா பண்ணணும்? எதுக்கு விளம்பரம் பண்ணணும்? நீங்க அவ்வளவு நல்ல ஆட்சி வந்து அமைச்சிருந்தீங்க, எல்லாருமே வந்து கொண்டாட போறானே. நல்ல ஆட்சி ஒரு விளம்பரம் கொடுக்க தேவையில்லை. எதுக்கு விளம்பரம் கொடுக்கணும்? விளம்பரத்துக்கு அதுக்கே காசு எக்கச்சக்கமா செலவாகுங்களா? இப்போ அதை நிறுத்தினாலே பலருக்கு இங்க வந்து சம்பளம் கொடுத்துடலாமே. ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. நாளுக்கு நாள் இது வந்து பயங்கர பாதாளத்துல ரொம்ப வேகமா போகுது. எங்க போய் முடியுன்றதை நம் எப்படி எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் 6th வரலாம், March 6th வரலாம் அப்படின்னு நான் ஐ எக்ஸ்பெக்ட் ஆன் March 6th. I think அதுக்கப்புறம் தான் வந்து we can start anticipating a change அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா. ஸோ வந்து நாளைக்கு தஞ்சாவூர். ஆமா, தஞ்சாவூர் உங்களுடைய சொந்த ஊருக்கே வந்து தளபதி, உங்க சொந்த ஊருக்கே வந்து உங்களுடைய அரசியல் கட்சி தலைவர் வந்து வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதை பத்தி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. தலைவர் நாளை என்ன பேச போறாருன்றது நான் இந்த மீட்டிங்கை ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து he will address farmers issue அப்படின்னு நினைக்கிறேன்.
ரொம்ப முக்கியமானது. விவசாயம் வந்து தமிழகத்துடைய 40% மக்கள் வந்து விவசாயிகளா இருக்கிறாங்க. அதை வந்து இந்த அரசு தொடர்ச்சியா இக்னோர் இன்க்ளூடிங் பண்ணிட்டே யூ. இருக்கு. நீங்களும் ஏன் ஒரு நானும் ஒரு பார்ட் டைம் விவசாயி தான். விவசாயி தானே. இப்ப அத ஃபுல் டைமா ஆக்கணும்ங்கிற போது தான் பாலிடிக்ஸ் வந்துருச்சு. எனிவே எனக்கு விவசாயம்ன்றது எனக்கு ரொம்ப அது என்ன சொல்றது? ஒரு ஒரு உயிர் மாரி. இன்னொன்னு குழந்தை மாதிரி. ஆமா. நாங்கெல்லாம் கூட உண்மையிலே இல்ல. லிட்டரலா ஒரு ஒரு கண்ண நீ வச்சு அதுக்கு தண்ணி ஊத்தி அது வளரும்போது உனக்கு கிடைக்கிற இன்பமும், அது ஏதாவது ஒரு இன்னொரு கண்ணு, மரக்கண்ணு வந்து அது பூச்சி செத்து போகும்போது உனக்கு இருக்கிற சோகம் இருக்குல்ல, ரொம்ப மோசமா இருக்கும். எனக்கெல்லாம் வந்து ஐய்யய்யோ! நான் மன உளைச்சலுக்குலாம் ஆளாயிருக்கேன் சில நேரம். நான் மழை வரலன்னா மன உளைச்சல் வந்துரும். என்னடா மழை வரலையேன்ட்டு. அது மாரி அது விவசாயியா இருந்தா மட்டும் தான் அது வந்து தெரியும். பயிர் போட்டிருப்பாய்ங்க, தண்ணி வந்துரும். வெள்ளத்துல போய் அப்படியே நெஞ்சில அடிச்சுட்டு அழுகுறவங்கலாம் இருக்கிறாங்கம்மா. ஆமா. அது ரொம்ப அதை வந்து முக்கியமான விவசாயத்துறை, விவசாயம் பத்தி அட்ரஸ் பண்ணுவார்ன்னு நினைக்கிறேன். மகளிர் பத்தி பேசுவார்ன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நானும் ரொம்ப ரொம்ப ஆவலோட இருக்கேன். நாளைக்கு அப்போ வந்து காலையில உங்கள் விஜய் தான் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் காலையில இருந்து. சோ ஆனா இந்த வாட்டி நம்ம டீகோடிங் வீடியோ சீக்கிரமா சீக்கிரமா போட்டுறணும். போட்டுருவோம். ஏன்னா எப்போவே டீகோடிங் வீடியோ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஏன் இன்னும் சீக்கிரம் போடல ரொம்ப லேட்டா போட்டுருக்கீங்கன்னு சொல்றாங்க. சோ மக்களே கண்டிப்பா நம்ம இன்னைக்கு சீக்கிரமா போடணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் லீசா. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.